அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. இதுகுறித்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எமது செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். விக்னேஷ், அதிமுக தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப்பட இருக்கிறது? என்ன மாதிரியான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன? சுதர்சனா, அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதிமுக சார்பில் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய 20 வேட்பாளர்களுடைய பட்டியலும், சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய 18 வேட்பாளர்களுடைய பட்டியலும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற தேவையான எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்களுடன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பிற்பகலில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் அக்குழுவினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழுவிற்கு அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் தலைமை வைத்தார். அக்குழுவில் பொன்னையன் மட்டுமல்லாது ஜே.சி.டி. பிரபாகரன், அமைச்சர்கள் ஜெயக்குமார், சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் உட்பட 7 பேர் கொண்ட குழுவானது அந்த அறிக்கையை தயார் செய்து கடந்த மார்ச் 8ஆம் தேதி அதிமுக தலைமையிடம் ஒப்படைத்தது. இந்த நிலையில் அந்த தேர்தல் அறிக்கையானது ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்று பிற்பகலில் வெளியிடுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய இந்த வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பிற்பகலில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அக்குழுவினுடைய தலைவர் பொன்னையன் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், இப்போ தேர்தல் அறிக்கையில பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதா சொன்னீங்க. குறிப்பா முக்கியமா என்னென்ன வாக்குறுதிகள் அதுல இடம்பெற வாய்ப்பு இருக்கு? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? சுதர்சனா, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தொடர்பாக தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தகவலோ அக்குழுவின் சார்பில் தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து வெளியிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் எதுவும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகவில்லை. இருப்பினும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது விவசாய கடன் மட்டுமல்லாது கல்வி கடன், சுய உதவி குழுக்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் உள்ளிட்டவைகள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேகதாது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை வரையில் தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பான சிறப்பு அம்சங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து மத்திய பாஜக அரசுடன் அதிமுக அரசு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் எளிதில் இந்த அதிமுக அரசு நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள் எளிதில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் மட்டுமல்லாது தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், புதிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் குறித்தும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று பிற்பகலில் வெளிவர இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து வெளியிட இருக்கிறார்கள். அதன் பிறகு அதில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை கேட்டு பெறலாம்.